நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தி பேசியிருந்தோம். அவர் நேற்று புதிய தலைமுறைக்கு ஏர்போர்ட்ல ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதுல பார்க்கும்போது நான் விஜயை சந்தித்தது உண்மைதான், நான் சந்தித்தேன். ஆனா மத்த தகவல் எதுவுமே அவர் சொல்லல. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. கூடவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது குறித்து, தணிக்கை சான்றிதழ் வராதது குறித்து நிறைய பதிவுகள் காங்கிரஸ் கட்சி தரப்புல பார்க்க முடிஞ்சது. குறிப்பா காங்கிரஸ் கமிட்டி கட்சியுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல அந்த நீண்ட ஒரு பதிவை போட்டுக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஜோதிமணி போன்ற எம்பி ஆகட்டும், கார்த்தி சிதம்பரம் போன்ற எம்பி ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. இது ஒரு மாதிரி காங்கிரஸ் ஒரு சைட் ரூட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள? இல்ல சார், நான் தயவு செஞ்சு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்கணுன்றதுதான் என்னுடைய ஒரே பாயிண்டிங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அடிப்படையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மேல நம்பிக்கையுள்ள கட்சி, கருத்து சுதந்திரத்து மேல நம்பிக்கையுள்ள கட்சி. அப்போ ஜனநாயகன் படம் என்பது ஒரு திரைப்படம், அது கருத்து சுதந்திரம், அது ஒரு கருத்து. அந்த கருத்தை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது அப்படின்னா நிச்சயமா அந்த அந்த புள்ளில இருந்து நாங்க அதை வெளியிடணும். சென்சார் போர்டு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அது வெறும் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான கட்சி, அவ்வளவுதான். அதோட அது முடிஞ்சு போச்சு. அதை எந்த இடத்துலயுமே நம்ம அரசியலோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அரசியல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது வேற என்பதை தலைவர் செல்வ பெருந்தகையோ அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கரோ எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதே நிலைப்பாட்டுல தான் பயணிக்கிறீங்க. இங்க எங்கேயுமே இந்த கூட்டணி குறித்தோ அல்லது தாவேகா பத்தி யோசிக்கிறோன்றது எந்த விதமான 1% கூட அதுல சந்தேகம் இருக்க வேண்டாம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பொறுப்பு. அவரு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு அணியினுடைய தலைவரா இருக்கிறாரு. டெல்லியில அவருக்கு வேலை. அவர் அவருக்கு ஓட்டு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தெரியல எனக்கு. அதனால தமிழ்நாடு அரசியல் குறித்து அவர் கருத்து சொல்றது தேவையில்லாத ஒண்ணு நாங்க நினைக்கிறோம். நிச்சயமாக அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நீங்க அவருடைய கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கருத வேண்டாம். அதே நேரத்துல ஜனநாயகன் படம் குறித்து வருகின்ற கருத்துக்கள் அது வெறும் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் தானே தவிர அதையும் அரசியல் படுத்த வேண்டாம். அரசியலுக்கு அது பொருந்தாத ஒரு கருத்தை தான் நீங்க பார்க்கணும். கடந்த முறை நம்ம பேசும்போதே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னுமே அவருடைய பிடி நீங்காமல் இருக்குது. அவர் திருப்பி ஹோல்டு எடுத்து பேசுறாரு அப்படின்னும் போது அது தலைவர்களோட அனுமதியோட தான் அவரு பேசுறாரு. இல்லைன்னா தலைவர்கள் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, அவர் அமைதிப்படுத்திருப்பாங்க, இல்ல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. எதுவுமே நடக்காத போது அவர் திரும்பவும் பேசுறாருன்னும் போது தலைவர்களோட ஒப்புதலோட தான் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இப்போ என்னன்னா தலைவர் செல்வ பெருந்தகை எழுதின கடிதத்தினுடைய விளைவு ஜனவரி 18ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல நிச்சயமா எல்லா தலைவரும் போய் கலந்துப்பாங்க. அதுல ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரு பேசுவார். இப்ப நீங்க தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனத்தை வச்சு எழுதின லெட்டர், அதோடைய ரியாக்ஷன் தான் இந்த கூட்டம், இந்த ஆலோசனை கூட்டம். அப்போ உங்களுக்கு நிச்சயமா அந்த கூட்டத்துல இதுக்கப்புறம் இதுதான் நிலைப்பாடு, நம்ம திமுக தான் பயணிக்க போறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்திடுவாங்க டெல்லி தலைமை. அதனால இப்போதைக்கு அவர் பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான ஒரு முடிவு வரும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா சார் அடிப்படையிலே இப்ப என்ன பிரச்சனைனா காங்கிரஸ்குள்ள 2 குழுக்கள் எப்பவுமே இருந்திருக்காங்க. காந்தி காலத்துல இருந்தே வலதுசாரிகள் இடதுசாரிகள் நிறைய பேர் எப்பவுமே இருப்பாங்க. இதுல என்னன்னா வலதுசாரிகள் எண்ணிக்கை சுதந்திரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்ப என்னன்னா இவங்க இருக்கிறாங்க, வலதுசாரிகள் இருக்கிறாங்க, சிறிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அதிகமா இடதுசாரிகள் அதிகமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லோக்கல்ல கிரவுண்ட்ல திமுக கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸுக்கும் அது மாதிரி காங்கிரஸ் கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸுக்கும் இருக்கிற சின்ன சின்ன மனக்குழப்பங்கள்ல இந்த காங்கிரஸுக்குள்ள இருக்கிற வலதுசாரிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இது ஒரு மாதிரியான கன்சாலிடேஷன் தான். இது கட்சியினுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் கிடையாது. நிறைய தொண்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே திமுக தான் பயணிக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தொகுதிகள் முன்ன பின்ன இருக்கும், அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அது அடுத்த பிரச்சனை. ஆனா டிஎம்கே அலையன்ஸ் தான் நமக்கு இறுதி அலையன்ஸ். அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை வரவிடாம தடுத்து நிறுத்தும். விஜய் ஒரு ஆப்ஷனா பார்க்கவே முடியாது. ஏன்னா விஜய் யாருன்னே முதல்ல தெரியல. அவருக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு, அவருக்கு பின்னாடி இருந்து அவர் இயக்குறது யாரு, அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது யாரு என்பதை இன்னும் தெளிவில்லை. அதாவது விஜய் உண்மையிலே ஒரு மதசார்பற்ற சக்தியான்றதுல பெரும் சந்தேகம் இருக்கிற சூழ்நிலை காங்கிரஸ் ஒருபோதும் தாவேக்காவே ஆப்ஷனா வைக்கவே இல்லை என்பதை நான் திருப்பி அழுத்தமா நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டெல்லி தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். டெல்லி தலைமையும் திமுக தலைமையும் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர கட்சியில ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றது கருத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது.
அது வந்து பத்திரிகையாளர்களை ஏர்போர்ட்ல கேட்கறதுக்காக சொல்கின்ற வார்த்தைகள், தன்னோட சுய விளம்பரத்துக்காக அவர் பேசிட்டு இருக்காரு தவிர அது கட்சியோட அபிஷியல் ஸ்டாண்ட் கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதான் சரி, இப்போ குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம், ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது சோடங்கரே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் கட்டுரையாவும் எழுதுறாரு. அப்படின்னும் போது அது தலைமையோட ஒப்புதலோட தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சார். தலைமை ஒப்புதல் இல்லாம அது நடக்குமா? இல்ல, தலைமை ஒப்புதல் எங்கேயுமே இது கொடுக்கல சார். தலைமை ஒப்புதல்னா அறிக்கையா வந்ததா? கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லியில இருந்து இது அறிக்கை வந்ததா? எங்களுடைய நிலைப்பாடு இது, இந்த கூட்டத்துல நாங்க பேசணும், அதன் மூலமா இந்த தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம். ஆனா மேலிட பொறுப்பாளர் வந்து பேட்டியா கொடுக்குறாரு, நாளிதழுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொல்றாரு. இல்ல சார், என்னன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நெடிய கால கோரிக்கை. அது இன்னைக்கு மட்டும் இல்ல. இப்ப எலெக்ஷன் டைம்னால சத்த வெளியில அதிகமா கேட்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு முதல்ல இருந்தே 1989 காலகட்டத்தில இருந்தே காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஒரு சில பேர் அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம். இப்ப எலெக்ஷன் டைம்ல கேட்கறதுனால ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து 2 கட்சிகளுக்கு ஏற்படுது. இதான் சிக்கலுங்க. ஆனா அதையும் முடிவு பண்ற இடத்துல டெல்லி தலைமை தான் இருக்குது. டெல்லி தலைமை சொல்லி கிரீஷ் சோடங்கர் செய்யல. காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு சில தலைவர்களுடைய கருத்துக்களை அவர் பிரதிபலிக்கிறாரே தவிர டெல்லி தலைமையினுடைய முடிவை அவர் வந்து பிரதிபலிக்கலைங்க. வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு சில தலைவர்கள் அவருக்கு வந்து இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றதுனால வருது. அதுல தலைவர் செல்வப்பிரதி உடன்படுறாரு. தலைவர் செல்வப்பிரதி என்ன சொல்றாரு? எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. யாருக்கு ஆசை இருக்காது அதிகாரத்துல பங்குறது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அதற்கான கால சூழ்நிலை இப்ப இருக்கிறதா? இப்போது பேசுறதுனால கூட்டணி சுமூகமா போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க அப்படின்றதுதான் தலைவர் செல்வப்பிரதியோடைய கருத்து. அப்ப அதுல நான் உடன்படுறேன். எல்லா கட்சிக்குமே, அது விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ இடதுசாரிகளோ எல்லாருக்குமே அதிகாரத்தில் பங்குறது யார் வேணாம்பாங்க? 2 மினிஸ்டர் கொடுத்தா யார் வேணாம்பாங்க? நிச்சயமா எல்லாரும் ஏத்துமா. ஆனா இப்போ அதை பேசுறதுனால என்ன பிரச்சனை வரும்? இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பக்கம் பாஜக நேரடியா உள்ள நுழைய பாக்குது, இன்னொரு பக்கம் பிராக்சிகள் உள்ள அனுப்புது. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் இந்தியா கூட்டணியை காப்பாற்ற முடியுன்ற ஒரு புரிதல் காங்கிரஸ் உள்ள பெரும் தலைவர்கள் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சலசலப்புகள் வரும்போது காங்கிரசுடைய மேலிடம் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பார்வை வந்து கொண்டு போய் சேர்த்தப்படுதானே தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ராகுல் ஆகட்டும், இல்ல மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், இல்ல பிரியங்கா காந்தி ஆகட்டும், இதை பத்தி யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க மூத்த தலைவர்கள் பேசும்போது இங்க சில பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். இல்ல சார், ஆக்சுவலி நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எல்லா ஊடகத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க சார். காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜனநாயக கட்சி, சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடத்துவாங்க. நான் ஒத்துக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிஃபார்ம் எலெக்ஷன் டைம்ல ஒரு பிஃபார்ம் கூட ரொம்ப லேட்டா வரும் காங்கிரஸ்ல. மத்த எல்லா கட்சியும் அடிச்சிருவோம் வேட்பாளர் எல்லாத்தையும். காங்கிரஸ் வேட்பாளர் கொஞ்சம் பொறுமையா தான் வரும். அந்த மாதிரி தான் இதுவும். நிச்சயமா வந்து இதை வந்து மேலிடம் பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா 2 கருத்துக்கள் கீழே வந்து மேல போகுது. ஒண்ணு வந்து டிஎம்கே கூட போகணுன்ற கருத்து தான் அதிகமா கேட்குது. ஒரு சில பேர் டிவிக்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி குரல் எழுப்புறாங்க. இப்ப 2 குரல் மேல போறதுனால இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் ஜனவரி 18ஆம் தேதி வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி தலைமையில இந்த கூட்டம் நடைபெறும். அதுபோது உங்களுக்கு நிச்சயமா ஒரு தகவல் வந்துடும். நான் என்னுடைய கருத்து என்னன்னா, டெல்லி நாடாளுமன்ற மையப்படுத்தி தான் காங்கிரஸ் வந்து தீர்வு எடுப்பாங்க. அப்ப டெல்லியில மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவினுடைய எண்ணிக்கை தேவை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 இடத்துலயுமே இருக்கிறாங்க. அப்போ இதை மையப்படுத்தி தான் யோசிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த கூட்டணியை விட்டு விலகணுன்றது காங்கிரஸ் மேலிடம் நினைக்காது. அதே மாதிரி திமுகவுக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தேவை. இந்த 2 பேருமே மியூச்சுவல் பெனிஃபிட்ல தான் கூட்டணி நம்ம பயணிக்கிறோம். அது 2 பேருக்குமே இதுல இருந்து பலன் கிடைக்கும். இங்க பாஜக எதிர்ப்பதுல, பாஜக உள்ள விடாம தடுப்பதுல. அதனால வந்து நீங்க இதெல்லாமே டெல்லி மேலிடமும் திமுக மேலிடமும் பேசி ஈஸியா சுமூகமா முடிச்சிருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திச்சு பேசக்கூடியவங்க எல்லாருமே நீங்க போய் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க நேரடியா. அவர்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலாமே நீங்க. அதுதான் என்னோட கருத்துங்க. நீங்க ஏர்போர்ட்ல நீங்க பேசுறதுக்கு நீங்க நேரடியா நீங்க தான் சொல்றீங்க ரொம்ப நெருக்கமானவர், மிகவும் வேண்டியவர் நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்க தலைவர் ராகுல் காந்தி நேரடியா மீட் பண்ணி அவர் ரூம்ல 1-on-1 பர்சனல் ரூம்ல உட்காந்து நீங்க பேசுங்க. பேசி முடிவெடுத்த பிறகு வந்து நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுங்க. நீங்க முடிவெடுக்காம உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை அது மாற்றப்படும். அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தை பார்க்கப்படாது. நீங்களே உங்களை பவர்ஃபுல்லா காமிக்கணும்னா நீங்க தலைவர் ராகுல் காந்தி பேசுங்க, இல்லைன்னா உங்களை யாரும் பவர்ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க என்பதை நான் அவர் கொடுக்குற அட்வைஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியான அதிருப்தியாளர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் வெவ்வேறு கட்சிகள் இல்ல தாவேக்காவோ போய் சேரும்போது அப்ப மேலிடத்துடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல சார், அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதிருப்தியில இருக்கிறவங்க போறதுனால கட்சிக்கு எந்த பெரிய இழப்பும் இல்ல. அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ்குள்ள விஜய் ரசிகர் இருக்கிறாரு, எனக்கு விஜய் அவர் ரொம்ப பிடிக்குங்க, அவர்கிட்ட தான் நான் போய் சேர போறேன்ற கருத்து நிறுத்த முடியுமா நீங்க?
ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இயல்பாவே இல்லைன்னா அங்க போனா எனக்கு அதிகாரம் கிடைக்குன்ற ஒரு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு அங்க போகணும்னு நினைப்பாங்க சில பேர். அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது போறவங்க போயிட்டு போறாங்கன்னு விட்டுருந்தீங்க. ஆனா அதே நேரத்துல இந்த கிராஸ் ரூட் லெவல், அதாவது அடிமட்ட தொண்டர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து காங்கிரஸ் மேலிடம் கேட்கணும். அது சுமூகமா செயல்படுத்துறது எப்படின்னு யோசிக்கணும். 2 கட்சிகளும் உட்கார்ந்து பேசணும். திமுக தலைமையும் அது கீழே நிர்வாகிகள்கிட்ட அதை பேசணும். இப்படி இது சுமூகமா முடிக்க வேண்டிய ஒண்ணுது. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்போ காங்கிரஸ் திமுகக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் சார். ஆனா பிஜேபி உள்ள வந்துட்டா நீங்க பேசவே முடியாது. இப்ப எது உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கீங்க? இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த திமுக காங்கிரஸ்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் 2 தலைவர்கள் உட்கார்ந்தாங்கன்னா பேசி தீர்த்துக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா பிஜேபி உள்ள வந்துட்டா 2 பேரும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. யாரோ கவர்னரா வருவாங்க, யாரோ சிஎம் வருவாங்க. உங்க ஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத பல பேர் முதலமைச்சரா வருவாங்க. அது நமக்கு தேவையா? இங்க எல்லாமே சுருக்கப்படும். இங்க சிறுபான்மையுடைய நலன் பாதுகாக்கும், இது ஒழிக்கப்படும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்க பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால வந்து இப்போதைக்கு வந்து இதை வந்து ஜனநாயகமா 2 தலைமையும் பேசி முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. இன்னொரு பக்கம் திமுக வந்து இதுக்காக எந்த ரியாக்ஷனுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த ரியாக்ஷனை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரியான சலசலப்புகள் காங்கிரஸ் கட்சியினராலேயே உண்டாக்கப்படுது. அவங்களை எப்படியாவது பேச வச்சிடணும், அதன் மூலமா ஏதாவது வந்துட்டு சீட் பேரம் ஆகட்டும், இல்ல மத்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயமாகட்டும், இந்த சலசலப்பின் மூலமா பெற்றுவிட முடியும் காங்கிரஸ் நம்புதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு அப்படி சலசலப்பு மூலமாக நீங்க திமுக கிட்ட நீங்க பேரம் பேச முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான கட்சி, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க. அதில் அவங்க இதை எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அதனால அவங்களுக்கும் காங்கிரஸ் உடைய பலம் தேவை. காங்கிரஸ் சேரும் போதுதான் அவங்களுக்கு ஒரு செக்குலர் ஃபேஸ் கிடைக்கும், மதசார்பற்ற முகம் கிடைக்கும். இல்லைன்னா சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அவங்களே யோசிப்பாங்க, அவங்க கணக்கு போடுவாங்க. திமுகவும் காங்கிரஸ் சேரும் போது அந்த வாக்கு வங்கி மல்டிப்ளை ஆகும், அடிஷன் ஆகாது, மல்டிப்ளை ஆகும். அப்போ அது வந்து அவங்க யோசிப்பாங்க. அதில் 2 பேருமே வந்து முதிர்ச்சியோட தான் அரசியல அணுகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அமைதி காக்குறாங்க. அமைதிக்கு பின்னாடி என்னன்னா, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து இல்லைன்னு அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்து ஒரு சமயத்துல அவங்க அதை தகுந்த மாதிரி அவங்க அதை ரியாக்ட் பண்றதோ, தகுந்த மாதிரி அதுக்கான விஷயங்களை டீல் பண்றதோ அவங்க பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட் வாசல்ல பேட்டி கொடுக்கறதையும் திமுக கன்சிடர் பண்ணுவோம். அதெல்லாம் அவங்க அதை பெருசா கண்டுக்கலன்றதான் என்னுடைய பார்வை. அது அவங்க அரசியல் முதிர்ச்சி தான் அவங்களுக்கு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இறுதியாக சார், அதிமுக கூட்டணியில பாமக வந்து இணையறத பாக்குறோம். அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறது, பிரஸ் மீட் அணுகிறது, சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லி அவங்களுடைய கூட்டணி ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த காங்கிரஸ் ஏற்படுத்தின பிரச்சனையாலதான் திமுக கூட்டி கொஞ்சம் பின்னோக்கி நகர்ற மாதிரியான இருக்குதுன்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் கருத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சார். பாமக வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது பிஜேபி அலையன்ஸ்ல தான் போய் சேருன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. அது யாருக்கு மாற்று கருத்து வேண்டாம். அதை பாமக கூட்டத்திலே சொல்லிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் ஆர்எஸ்ஆல் இயக்கப்படுகிறார் என்றதை நான் சொல்லல, திமுக சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் சொல்லல, பாமக நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவரு அங்கதான் போவார் இயல்பா. அதாவது பாஜக, அதிமுக, பாமக என்கிற கூட்டணி வந்து அது ஒரு ஜாதி மத அடிப்படையிலான ஈக்குவேஷன் வச்சு கட்டமைக்கின்ற கூட்டணி. அப்படிதான் அதை பார்க்கணும். அதை தாண்டி அங்க எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக, இன்றைக்கு இருக்கின்ற பாஜக, இன்றைக்கு இருக்கின்ற அன்புமணி தலைமையிலான பாமக என்பது வெறும் ஜாதி மத அரசியலை மட்டுமே வைத்து கட்டமைக்கின்ற கூட்டணி. அதுல சமூக நீதிக்கான இடமோ, அதுல மாநில உரிமைகளுக்கான இடமோ எதுவுமே அதுல கிடையாது. அதுதான் ஒண்ணு. அதே மாதிரி அமமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அங்க சசிகலாவுக்கும் ஸ்பேஸ் இல்லை, நாம இருக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஈகோ அவங்க அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்க எங்க போறாங்கன்ற கருத்து எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்போதைக்கு வந்து பாமக போனது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்றது என்னோட ஒரு இந்த இடத்துலதான் அதிமுக கூட்டணி ஒரு பாயிண்ட்ல முன்னோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சைடு வந்துட்டு காங்கிரஸால பிரச்சனை ஏற்படுதுன்றாங்க. இல்ல இங்க பிரச்சனையே இல்ல சார். காங்கிரஸ், நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸால எந்த பிரச்சனையுமே இல்ல. காங்கிரஸ் திமுக கூட தான் பயணிக்க போகுதுன்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுல தெளிவா இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சில பேருடைய இந்த ஏர்போர்ட்ல இன்டர்வியூ தரக்கூடிய ஒரு சில பேருடைய பிரச்சனை தான் தானே தவிர அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது. அதை பெருசுப்படுத்த வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய ஒரே பாயிண்ட். இறுதியாக இந்தியா கூட்டணி பலமா இருக்கணும். ஏன்னா இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி பலமா இருக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். அதாவது பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள் இருக்கு தமிழ்நாட்டுல தான். வட இந்தியாவிலாம் நிறைய சோர்ந்து போயிட்டாங்க. பாஜகவெல்லாம் வீழ்த்த முடியாதுங்க, என்ன இந்தியா கூட்டணி போட்டு என்னங்க, அந்த மாதிரி கருத்துக்களை நிறைய பேர் பேசுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்களே பேசுறாங்க அதெல்லாம். அப்போ இல்ல நம்ம ஒரு பலமான எக்கு கோட்டையா ஒரு கூட்டணி கட்டணும்னா அதை வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு, இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நிச்சயமா காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்க தான் நினைக்கும், திமுக அதை வந்து கொண்டாட தான் நினைக்கும். 2 கட்சிகளும் பயணிப்பது தான் பாஜக ஒழிப்பதற்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்தியா முழுக்க அமைன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.